கன்னி ராசி என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளும் போது அவங்க எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, மல்டிபிள் டாஸ்க் அவங்க வந்து பண்ணணும். ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் 2 ஆப்ஷன் வைக்கிறது நல்லது. இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். அதிர்ஷ்டம், ராசி இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து ஒரு அடிக்ஷனாக கொண்டு போய் அவங்கள விடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அந்த லக்கையும் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டே இருக்கும். எழுப்பணும் தட்டி. அது முழிச்சுக்குச்சுன்னா என்னால் அது முடியும், ரொம்ப வலிமையாக செயல்படுவாங்க. கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து 100% சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா கன்னிராசி என்பர்கள் போகும்போது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும்? ஸோ கன்னிராசி என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளும் போது அவங்க எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, மல்டிபிள் டாஸ்க் அவங்க வந்து பண்ணணும். இப்போது ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் 2 ஆப்ஷன் வைக்கிறது நல்லது. ஸோ திஸ் ஆர் தட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த 2த்துக்கான ஒரு பிளானிங்ஸை மேற்கொண்டு செஞ்சால் நல்லது. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்து கூட ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுறது நல்லது. ஒரே இடத்துல போட்டு முடக்காமல் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அப்படி அவங்க சக்ஸஸ் ஆகணும்னா அவங்களோட பிளானிங்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், அது மல்டிப்புளாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க போகும்போது தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்கன்னா கூட ஆஃபீஸ் இதில் தான் போகிறோம், இன்கேஸ் அது ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த ஆப்ஷனில் நம்ம போகணும். ஸோ அப்படியே ஒரு 2 ஆப்ஷனை பேஸ் பண்ணி போனால் அவங்க சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அப்படியே ஒரு கோட்டில் போகிறத விட்டுட்டு லாட் ஆஃப் திங்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்ன்றீங்க. ஸோ இவங்க அதே மாதிரி அந்த புதிய செயல்கள் செய்யும் போது இந்த கோல்டன் கலர், எல்லோ கிடையாது, கோல்டன் கலர், இந்த எல்லோவும் கோல்டனும் கலந்த மாதிரி இருக்கும், ஒரு ஷைன் லுக்கை கொடுக்கும். அந்த மாதிரியான ஷைன் கொடுக்கக்கூடிய மெட்டாலிக் கோல்டன் இந்த கலரை யூஸ் பண்ணலாம். ரெட் கலர், பியூர் ரெட் கலரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மெட்டாலிக் கோல்டு அப்படின்னும் போது அது அவங்களோட வண்டி கலராக கூட சூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கன்னிராசி என்பர்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்றது தான் தாட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து டவுன்ஃபால் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ கன்னிராசி என்பர்கள் இந்த மாதிரி பர்சன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸை தவிர்க்கிறது நல்லது? ஸோ கன்னிராசி இவங்க லைஃப்பில் பெண்களை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இமோஷ்னலாக ஒரு பெண்கள்கிட்ட அவங்க வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது நல்லது. இப்போது ஒரு 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 உமன் வந்து இமோஷ்னலாக அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆக பார்க்குறாங்க, அவங்க வந்து சிம்பத்தி அட்ராக்ட் பண்ணுறாங்க, ஸோ இப்படியான விஷயத்தில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான பெண்கள்கிட்ட இருந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சிம்பத்தி பார்க்க போயிட்டு இவங்க அதை அவங்களுக்கு பாவம் பார்க்க போயிட்டு இவங்க அந்த பாவத்தில் போய் விழுந்துருவாங்க. ஸோ அப்படி இமோஷ்னலாக யாரெல்லாம் ட்ரிகர் பண்ணி பழக பார்க்குறாங்களோ, பெண்கள் சென்சிட்டிவ் டைப்பாக இருக்கிறாங்களோ, அப்படியாப்பட்ட பெண்கள்கிட்ட இருந்து இவங்க விலகி இருக்கிறது எப்போதுமே நல்லது. ஓகே, சென்சிட்டிவ் வந்து கன்னிராசிக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க, இல்லையே கன்னிராசினாலே வந்து பொதுவாக பெண்கள் அதிகமாக இருப்போம்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு புது விதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கன்னிராசி என்பர்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா, இல்லை ஒரு தவறான பழக்கம் இருக்குது, இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும்னா என்ன மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கு என்னென்னா எப்போவுமே ஒரு லக் சார்ந்த விஷயங்களே பேஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ராசி சார்ந்து இது எனக்கு ராசி, இந்த கலர் எனக்கு ராசி, இந்த பக்கம் போனால் எனக்கு ராசி, இதை செஞ்சால் எனக்கு ராசி. அதே மாதிரி இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஷேர் மார்க்கெட்லேயே லக் சார்ந்தும் இருக்குது, நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலான விஷயங்களும் இருக்குது. பட் சில பேர் லக் சார்ந்த விஷயத்தை பேஸ் பண்ணியே வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி லக் சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டம், ராசி இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து ஒரு அடிக்ஷனாக கொண்டு போய் அவங்கள விடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அந்த லக்கையும் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் அதிர்ஷ்டம்ன்றது இருக்கும், இவங்களுக்கு இருக்கிறதையும் அது ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஓகே, ஏன்னா டே பை டே நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், அதில் போட்டேன், இதில் போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து
நிறைய தவறான முடிவுகள் எடுத்தவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு சூப்பர் மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கன்னி ராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் சீக்ரெட், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் தானா, என்ன விஷயம்னு சொல்லுவீங்க? ஹிடன் ஸ்ட்ரென்த் பார்க்கும் போதே அந்த ஸ்ட்ரென்த்து தான் வந்திருக்கு. ஸோ ஹிடன் ஸ்ட்ரென்த்துன்றது அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டே இருக்கும். எழுப்பணும் தட்டி. அது முழிச்சுக்குச்சுன்னா அது யார் எப்படியாப்பட்டவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் எதையுமே பார்க்காது, என்னால் அது முடியும், ரொம்ப வலிமையாக செயல்படுவாங்க. ஸோ அந்த அப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய தன்னம்பிக்கை, பலம், தைரியம், இந்த 3 தான் அவங்களுடைய ஹிடன் ஸ்ட்ரென்த்தே. ஸோ அது எப்போல்லாம் வெளியே வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் ஆஃப்டர்ன் அது வெளியே வராது, உள்ளே தூங்கிட்டு இருக்கும். எப்படி தட்டி எழுப்ப, அதனால தான் அது ஹிடன் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஓகே, இப்போ கன்னிராசி என்பர்களே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பி லைஃப்பில் ஷைன் பண்ணிக்கோங்க. சூப்பர் சிஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ் கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மெசேஜ், ஸ்பெஷல் மெசேஜ் என்னவா இருக்கு? ஸோ யூனிவர்ஸ் கன்னிராசி இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, எப்போவுமே வந்து மற்றவங்களோட கொஞ்சம் சேர்ந்து இருக்க பார்க்கணும். இவங்க தனித்து இருக்கிறது, தனிமையாக இருக்கிறது, அப்படி ஐசோலேட் பண்ணிக்கிறது அப்படி இல்லாமல் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கும் டைம் எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றவங்களுடைய உணர்வுகளும் இவங்க வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய டைம் எனக்கு வலிக்குது அவ்வளோதான், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆனால் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ இப்படியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய உணர்வு, மற்றவங்களுடைய வலிகளையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க செயல்படும் போது கண்டிப்பாக இவங்களுடைய வலிகளையும் மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்போது ஒரு நல்ல கம்யூனிட்டி சர்க்கிளை அவங்களால உருவாக்கிக்க முடியும். அதனால் நிறைய நல்ல விஷயங்களை மேற்கொண்டு போக முடியும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை கொடுக்குற தாக்கம், டிப்ரெஷன், அதுக்குள்ளே மாட்டிக்காமல் எப்போவுமே ஒரு சீரான பாதையில் அவங்களால போக முடியும். உணர்வு ரீதியாக ஒரு அமைதியான நிலையில் போக முடியும். ஓகே, தனக்கு வலிக்குதுன்னு அப்படியே ஓரமாக இருந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா இங்கே நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தவங்களுக்கு வலிச்சா என்ன, வலிக்கலைன்னா என்ன, நம்ம சேஃபாக இருந்தால் போதும் தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க கன்னிராசி நேர்களாக இருந்தால். சூப்பர் மேம், கன்னிராசி நேர்களுக்கு வந்து டேரட் மூலமாக இந்த யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க, நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.